ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு, அது எல்லாருமே கேட்கணும். யார் யாரெல்லாம் இதுல இன்க்ளூடிங் அதாவது கலந்துருக்காங்க அவங்களாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கான உரிய தண்டனையை வாங்கி கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த போராட்டம் நடக்குது. அவர் ஒருவர் மற்றும் குற்றவாளி வந்தா அந்த பொண்ணு வந்து கொடுத்தே இருக்காது. அதுல யார் யாரெல்லாம் ஆஜராயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சு அவங்களுக்கான தண்டனையை தான் முதல்ல கொடுக்கணுமே. இன்க்ளூடிங் அந்த பையனுக்கு முதல்ல தூக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த மாதிரி இன்னொரு பொண்ணை தொடணும்ன்ற ஒரு எண்ணமே எந்த பையனுங்களுக்கும் வரக்கூடாது. அதேதான் இந்த பிள்ளை சொன்ன மாதிரிதான் எஃப்ஐஆர்ன்றது வெளியிலே வரக்கூடாது. அது வர்றதுக்கு காரணமா இருந்த போலீஸ்காரங்களை முதல்ல அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அவருக்கு மாத்திரம் இல்லாம அவருக்கு யாரெல்லாம் துணை போறாங்களோ அவங்களுக்கும் சேர்ந்து தண்டனை கொடுக்கணும். எங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கணும். பொண்ணுங்களை பொறுத்தவரையிலும் எங்கேயுமே சேஃப்டியா போக முடியலனா எங்க போனாலுமே பொண்ணுங்களுக்கு ஆபத்து தான். பாதுகாப்பான நகரம் தான், ஆனா எவ்வளவு இஷ்யூஸ் நடக்குது. இந்த சென்னையை பொறுத்தவரையிலும் எவ்வளவு ரேப் அண்ட் மர்டர் எல்லாமே நடக்குது. இப்போ சேஃப்னு சொல்றீங்க, ஒரு பிள்ளை ட்ரெயின்ல இருந்து வருது, போனை புடுங்கிட்டு ஒரு அண்ணன் போறாங்க, போயிட்டு ஒரு பாத்ரூம்ல வச்சு அந்த பிள்ளைய நாசம் பண்ணிருக்காங்க. சென்ட்ரலுக்கு அந்த சைடு கொஞ்சம் தள்ளி போன மந்த். அதுதான் மூடி மறைச்சிடறாங்களேனா. ஆனா அந்த பொண்ணு தைரியமா வந்து கேஸ் கொடுக்குது. ஸ்டேஷன் தெரியல, ஆனா அது வந்துட்டு அந்த ட்ரெயின் ஸ்லோவா ஆகிற இடத்துல இறங்கி அவங்க ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஆனா இதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கேஸ் எல்லாம் எடுத்து நடத்தினாதானே. இப்படி இப்ப இந்த மாதிரி கேஸ் இப்ப எடுத்து நடத்தல, எல்லாத்தையும் மறைக்கிறாங்க அப்படின்னா நாங்க முதல்ல எப்படி வந்து தைரியமா கேஸ் கொடுப்போம். இப்ப இப்படி பண்றாங்க பசங்க, இந்த மாதிரி நடந்துக்குது நம்ம கிட்ட அப்படி சொல்லிட்டு நாங்க எப்படி முதல்ல தைரியமா வந்து கேஸ் கொடுக்கறது? அவங்க ஏதாச்சும் எங்களுக்காண்டி பண்ணி தந்தா நாங்க போய் தைரியமா இல்ல இங்க போனா எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நாங்க போலாம். நியாயம் கிடைச்சிச்சுன்னா அந்த பொண்ணு புகாரே கொடுத்திருக்காது. ஒரு ப்ரொஃபசர் இன்க்ளூடிங் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொஃபசர் ஆயிருந்தா எப்படியா இருந்தாலும் எந்த காலேஜா இருந்தாலுமே சரி அதை மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. யாருமே அவங்கள காமிச்சு கொடுக்கணும்னு ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னா எஸ்எஃப்ஐ மூலமா பண்றது எதுக்குன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து செக்ஷுவல் அரெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த போராட்டம் நாங்கள் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நந்தனம் கல்லூரியில வளாகத்தில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செக்ஷுவல் அரெஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா இன்னொரு தடவை அந்த ஒரு பொண்ணு மேல எந்த பசங்களும் கை வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணோட எஃப்ஐஆர் வந்து வெளியே விட்டதுதான். இது எப்படி அவங்க வெளியே விடுவாங்கன்னு எனக்கு தெரியல. அது விடுறது ரொம்பவே தப்பு. ஒரு பொண்ணோட பர்சனலை வந்து வெளியே விடுறது இது ரொம்ப தப்பு. அதை ஃபர்ஸ்ட் அந்த எஃப்ஐஆர் வெளியே விட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் தரணும். இது யார் விட்டுருப்பாங்க அப்படின்னு எங்க சார்பில் என்னன்னா காவல்துறை தான் விட்டுருப்பாங்கன்னு எங்களுக்கு. அது எப்படி அந்த நெட்வொர்க் இஷ்யூனால அந்த எஃப்ஐஆர் வெளியே வரும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த ஐசிசில வந்து பொதுவா எல்லாருக்கும் வந்து பேசணும். வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு மாத்தி மாத்தி அவங்க சார்பில் அவங்க அந்த பக்கம் பேசுறாங்க அப்படி பேசாம பொதுவா எல்லாருக்குமே பேசணும். அது அந்த மேனேஜ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஐசிசில இருக்க மேனேஜ்மெண்ட்டை வந்து திருப்பி ரீசேஞ்ச் பண்ணணும். பொதுவா நீங்கலாம் பெண்கள் கல்லூரிக்கு வரீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு வழங்கப்படணும்? அண்ணா யூனிவர்சிட்டியில வேற என்ன பாதுகாப்பு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? வேற யாரும் அந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி புகார் அளிச்சவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கணும்? காவல்துறைக்கு ஒரு தைரியமா புகார் அளிச்சீங்கன்னாக்கா என்ன பாதுகாப்பு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? காவல்துறையில புகார் அளிச்சதுக்கு பாதுகாப்புனா ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் வந்து வெளியே விடக்கூடாது. அதுதான் முக்கியமே. எஃப்ஐஆர் விட்டதுனாலதான் இப்ப அந்த பொண்ணோட பர்சனல் வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நாங்க போராட்டம் பண்ற மெயின் ரீசனே வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியணும் தான். சில பேருக்கு தெரியாமே இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க போராட்டம், இதுக்கப்புறம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கப்புறம் நடக்க கூடாது அப்படின்னு தான் நாங்க போராட்டமே பண்றோம்.
அதுதான் மெயின் ரீசனே. உங்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாதுகாப்பா இருக்கு உணர்றீங்களா நீங்க? இப்ப இந்த நந்தனம் கல்லூரியில பாதுகாப்பா தான் உணர்றோம். அண்ணா யூனிவர்சிட்டிலனா அது ரொம்ப யோசிக்கும். என்ன பாதுகாப்பு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? எப்படி நீங்க டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கணும். கவர்மெண்ட் ஒழுங்கா இருந்தா அந்த யூனிவர்சிட்டி அவங்க மாத்துவாங்க. அதுல இருக்க ப்ரொஃபஸரா இருந்தாலும் சரி, டீச்சர்ஸா எனக்கு தெரிஞ்சு அவங்க ரீஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். எல்லாரும் ஆமா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணை வந்து எப்படி பார்க்கணும், செக்ஸ் எஜுகேஷன் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டே செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்தா மற்ற பசங்க ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்ல. எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சா அவங்க ஒழுங்கா நடந்துப்பாங்கல்ல. இப்போ வாயிலே இவங்க நம்ம அக்கா தங்கச்சி அப்படின்னு நினைச்சுக்கிறத விட அவங்களுக்கு அந்த செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்தா அவங்க ஒழுங்கா இருப்பாங்கன்னு எங்க பொறுத்த வரைக்கும் தோணுது. வெளி வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் பெண்ணை வந்துட்டு திட்டுறாங்க, ஆண் நண்பர்களோட போய் பேசுறாங்க அப்படிலாம் சொல்லி திட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அது ஒரு நண்பரா இருக்கலாம், இல்ல ஒரு சகோதரரா பேசலாம். அது அவங்களோட நம்பிக்கையை பொறுத்து. பாக்குறவங்க நிறைய பேர் தப்பா, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல எல்லாருமே தப்பா பாக்குற கண்ணு தான் எல்லாருக்குமே. ஆனா அவங்களுக்கு தெரியும்ல, நான் வந்து இவர்கிட்ட நண்பரா தான் பழகுறேன். அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் அதோட உண்மை தெரியும். மத்தவங்களுக்கு வந்து நான் இப்படிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. சோ வந்து நாங்க பழகுறது ஒழுங்கா தான் பழகுறோம். பேசுற வாயினால அவங்க மனசு மாறுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை.